ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை குறைப்பதற்கு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை பயன்படுத்தி சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்காங்க. அது என்ன பதிலடி? அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை சீனாவுக்கு எதிராக இந்தியா எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்திய கடற்படையில உள்ள சப்மரீன்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு சமீபத்துல ஒரு முக்கியமான நகர்வை பண்ணிருக்காங்க. அது என்ன நகர்வு, எதற்காக இந்திய கடற்படைக்கு அதிகமான சப்மரீன்கள் தேவை அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பிரம்மோஸ் அப்படிங்கிற பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல இந்தியா சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க, பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீனா இந்தியாவுக்கு எதிராக இந்திய பெருங்கடல் பகுதியில ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தின் கீழ் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆப்பிரிக்கால டிஜிபூட்டி அப்படிங்கிற இடத்துல சீனா தன்னுடைய முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த டிஜிபூட்டி துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாதர் துறைமுகத்தை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஹம்பந்தோட்டா துறைமுகத்தையும் சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டாக்கா துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்று இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளின் துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதன் மூலம் சீன போர்க்கப்பல்களை அங்க நிலைநிறுத்த முடியும். இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆதிக்கத்தை பெருமளவுல குறைக்க முடியும் அப்படின்னு சீனா திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா சமீபத்துல ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அந்தோமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல கிரேட் நிக்கோபார் தீவுல ஒரு ராணுவ தளத்தை இந்தியா அமைக்க போறாங்க. இந்தியாவின் இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல இருந்து மலாக்கா நீரிணை பகுதி வெறும் 90 மைல்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியாவும் இந்த கிரேட் நிக்கோபார் தீவுகளுக்கு மிக அருகில் தான் இருக்கு. இந்தியாவின் இந்த நகர்வை நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பாராட்டி வர்றாங்க. அதாவது சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்திற்கு இந்தியா கொடுத்த மிகப்பெரிய பதிலடி தான் இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல ராணுவ தளம் அமைப்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் இந்த கிரேட் நிக்கோபார் தீவுகள் இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. அதாவது கிரேட் நிக்கோபார் தீவுகள் மலாக்கா நீரிணை பகுதி அப்படிங்கிற மிகவும் ஒரு குறுகலான கடல்வழி பாதைக்கு மிக அருகில் இருக்கு. இந்த கடல்வழி பாதை வழியாக தான் சீனாவின் 65% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுது. ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சாங்கன்னா கிரேட் நிக்கோபார் தீவுல உள்ள தன்னுடைய ராணுவ தளத்தை பயன்படுத்தி சீன வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியும். தேவைப்பட்டால் அந்த கப்பல்களை தாக்கி அழிக்கவும் முடியும். இந்த விஷயம் ஒரு யுத்த நேரத்துல சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். சீனாவுக்கு யுத்த நேரத்துல பெட்ரோலியம் கிடைக்காம போச்சுன்னா அது யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைக்கும். இது நாள் வரைக்கும் சீனா இந்தியாவுக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தான் பிரச்சனை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா தன்னுடைய படைகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலா சீனா மற்றும் இந்தியா தன்னுடைய படைகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால எல்லையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இரு நாடுகளுக்கும் இடையே யுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாயிருக்கும். இந்தியா அந்தோமான் நிக்கோபார் தீவுல ஏற்கனவே இந்தியாவின் ஒரே முப்படை தளம் அமைந்திருக்கு. ஆனா தற்போது கிரேட் நிக்கோபார் தீவுல இந்தியா அமைக்க உள்ள ராணுவ தளம் மிகவும் முக்கியமானது. இந்த இடத்துல இருந்து கொண்டு மலாக்கா நீரிணை பகுதி வழியா வரக்கூடிய அத்துணை கப்பல்களையும் இந்தியாவால் கண்காணிக்க முடியும். இந்தியாவின் இந்த மலாக்கா நீரிணை ஸ்ட்ராட்டஜியை கவுண்டர் செய்வதற்காக தான் சீனா ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை கையில் எடுத்து பல விஷயங்களை இந்தியாவுக்கு எதிராக
செஞ்சு வந்தாங்க. ஆனா தற்போது இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய நகர்வு சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பெர்ல்ஸ் திட்டத்தை ஒண்ணுமில்லாமல் செஞ்சுட்டு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சீனா எப்படி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை தேர்வு செஞ்சு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வர்றாங்களோ அதே போன்று இந்தியா இந்த மலாக்கா நீரிணை பகுதியை தேர்வு செஞ்சு தன்னுடைய ராணுவ பலத்தை இந்த பகுதியில அதிகரிச்சு வர்றாங்க. சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுடன் ஒரு யுத்தத்தை தொடங்கினாங்கன்னா இந்தியா இந்த மலாக்கா நீரிணை பகுதியை பயன்படுத்தி சீனாவுடன் யுத்தத்தை தொடங்குவாங்க. அதாவது ஒரு யுத்தம் அப்படின்னு வரும் பொழுது எதிரி நினைக்கக்கூடிய இடத்துல அவங்க சண்டையிடக்கூடாது. நம்ம எந்த இடத்தை தேர்வு செய்யறோமோ அந்த இடத்துல சண்டையிடணும். சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை தேர்வு செஞ்சாங்கன்னா இந்தியா மலாக்கா நீரிணை பகுதியை தேர்வு செஞ்சு சீன வர்த்தக கப்பல்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துவாங்க. இதனால சீனாவின் பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். நிறைய பேர் சீனாவிடம் இந்தியாவை விட மிகப்பெரிய கடற்படை இருக்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஆனா இருக்கக்கூடிய படையை எவ்வளவு சிறப்பா பயன்படுத்துறோமோ அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அப்படிங்கறத உக்ரைன் ரஷ்யா போர் புரிய வச்சிருக்கு. சமீபத்துல இந்தியாவின் மிலிட்டரி பிளானர்ஸ் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு டூ ஃப்ரண்ட் வார எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறது தொடர்பா ஒரு முக்கியமான பேப்பரை இந்திய அரசாங்கத்திடம் சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி தான் தற்போது இந்தியா செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சீனா இமயமலை பகுதியில இந்தியாவுடன் சண்டையிட முடிவு செஞ்சாங்கன்னா இந்தியா இந்திய பெருங்கடல் பகுதியில தனக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜை பயன்படுத்தி மலாக்கா நீரிணை பகுதியில சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவின் மிலிட்டரி பிளானர்ஸ் திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. நிறைய பேர் நினைக்கலாம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்பமோ வரக்கூடிய யுத்தத்துக்கு எதற்காக இந்தியா இப்போ இந்த ராணுவ தளத்தை அமைக்கணும் அப்படின்னு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே யுத்தம் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இது போன்ற நகர்வுகள் ஒரு யுத்தம் வராமல் தடுப்பதற்கு பயன்படும். அடுத்த அப்டேட், சப்மரீன் ப்ரொடக்ஷனை பொறுத்தமட்டில் தொடர்ந்து சப்மரீன்கள் தயாரிக்கப்பட்டு வரணும். அப்படி தொடர்ந்து தயாரிக்கப்படலனா அந்த நாட்டுடைய கடற்படையில சப்மரீன்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு சப்மரீனை உருவாக்கணும்னா பல வருடங்கள் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது பல வருடங்களுக்கு முன்பே திட்டமிட்டு சப்மரீன்களை தொடர்ந்து கட்டி வரணும். இந்திய கடற்படையில சப்மரீன்களின் எண்ணிக்கை குறைவா இருக்கு. இதற்கு காரணம் 1992 இருந்து 2006 வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருடம் இந்திய கடற்படையில ஒரு சப்மரீன் கூட இணைக்கப்படல. இந்தியா 1982 ஜெர்மனியிடமிருந்து சப்மரீன் தொழில்நுட்பத்தை வாங்கி மஸ்கான்டாக் ஷிப்யார்ட் லிமிடெட்ல 2 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டினாங்க. அதற்கு பிறகு 1984 வருடம் கூடுதலா 2 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டுவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனா அப்போது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமா அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அதற்கு பிறகு 2005 வருடம் பிரான்சுடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவிலே தயாரித்து வர்றாங்க. INS வாக்ஷீர் அப்படிங்கிற இறுதி ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன் 2025 வருடம் இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. அதற்கு பிறகு இந்தியா எந்த சப்மரீனையும் தயாரிக்க முடியாது. ஏன்னா ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டம் பல தடங்கல்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்தியா தொடர்ந்து பல வருடங்கள் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்காம விட்டாங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கக்கூடிய ஸ்கில்டு லேபர்ஸ் வெளியே போயிருவாங்க. அதனால இந்தியா மறுபடியும் இன்னொரு நாட்டுடன் நீர்மூழ்கி கப்பல்களின் தொழில்நுட்பத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டியது இருக்கும். இதன் காரணமா இந்திய கடற்படை கூடுதலா தங்களுக்கு 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ராஜெக்ட் 75I திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் 2 முதல் 3 வருடங்கள் ஆகும். இந்த கால இடைவெளியில DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட API சிஸ்டம் கொண்ட கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை தயாரிப்பதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களையும் DRDO நிறுவனம் உருவாக்கிய இந்த API சிஸ்டத்தை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த வேலைகளை ப்ராஜெக்ட் 75I திட்டம் தொடங்குவதற்குள் இந்திய கடற்படை முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டம் மூலமா தொடர்ந்து இந்திய கடற்படையில நீர்மூழ்கி கப்பல்கள் இணைந்து கொண்டே இருக்கும். அடுத்த அப்டேட், பிரம்மோஸ் மிசைல் முதல்ல உருவாக்கப்படும் பொழுது அந்த மிசைலோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டர். சமீபத்துல இந்திய கடற்படை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க போறாங்க. அந்த மிசைலோட ரேஞ்ச் 450 கிலோமீட்டரா அதிகரிக்கப்பட்டிருக்கு.
வந்திருக்கு. இதற்கு காரணம் இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச் அதிகரிப்பதற்கு தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல்ல இருக்கக்கூடிய ராக்கெட் ப்ரொபல்ஷன் மோட்டார், டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு உதவும் சீக்கர்கள் போன்ற பல விஷயங்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து மிசைல்ல இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன பிரம்மோஸ் மிசைலை தயாரித்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைல்களை விட 2 மடங்கு அதிக தாக்குதல் தூரம் கொண்டதா இருக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை இந்த பிரம்மோஸ் மிசைல்னால தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம தற்போது உள்ள பிரம்மோஸ் மிசைல்னால மாக் 3 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஆனா இந்த பிரம்மோஸ் மிசைல்னால மாக் 4 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்தியா இந்த பிரம்மோஸ் மிசைல கோஸ்டல் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்த போவதா சொல்லப்படுது. அதாவது இந்தியாவின் கடற்கரைகள்ல இந்த பிரம்மோஸ் மிசைல் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதனால எதிரிகளின் போர்க்கப்பல்கள் 800 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே இந்த பிரம்மோஸ் மிசைல பயன்படுத்தி தரையில் இருந்து தாக்குதல் நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.